என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நினைவு கூர்ந்து சிந்தனைகளை வழங்க வேண்டும் என்று நினைத்தபோது உங்களுக்கு அறிவுரையாக சிலவற்றை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். இது மறைவுரை என்பதை விட ஒரு எளிய அன்பான வேண்டுகோளும் உங்கள் மீது இருக்கிற அக்கறையும் அதன் வழியாக கொடுக்கிற அறிவுரையுமாக இருக்கிறது. சமீபத்தில் ஓர் இளைஞன் திருமணமாகி 2 வருடங்களாகிறது. 34 வயது. இந்த 34 வயதில் ஐடியில் பையன் வேலை செய்கிறான். மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். எந்த குறையும் இல்லை. நல்ல சம்பாதனை, குடும்பம் தன்னிறைவோடு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறது. பிரச்சனை எங்க அப்படின்னா அந்த பையனுக்கு தான். என்ன பிரச்சனை? பையனுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. 34 வயசில் பிபி சுகர் அந்த பையனுக்கு. இன்றைக்கி சின்ன வயசுல இப்போ வந்துடுது. இப்பெல்லாம் இந்த வயசில் தான் வரும், அந்த வயசில் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த வயதில் வேண்டுமானாலும் இந்த பிபி சுகர் வந்துடுது. அப்படி தான் இந்த பையனுக்கும். என்ன காரணம் என்று பார்த்தபோது பையன் நைட் டியூட்டி செய்கிறான். அதனால் இரவில் சரியாக தூங்கிறது கிடையாது. பிறகு அவன் நைட் டியூட்டி பார்த்துட்டு வரத்துனால காலையில் நீண்ட நேரமாக தூங்குறான். சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக தூங்குவதில்லை, சரியாக உண்பது இல்லை. இது 2 சரியாக செய்யாததுனால அந்த பையனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கோளாறுகள் வருகிறது. இதை வருத்தத்தோடு என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்கிற போது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தம் சீடர்களை பார்த்து, நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். ஓய்வெடுக்க சொல்லி அறிவுறுத்துகிறார். பரபரப்பான உலகம், ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் நாமளும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேகமான இயக்கத்தினால் அடிப்படை விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடுறோம். அதுதான் பிரச்சனை. அடிப்படை விஷயம் என்ன? நேரத்தோடு உண்பது, நேரத்தோடு உறங்குவது. இது நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை? இதனால் உடல்நல குறைபாடுகள் நமக்குள் ஏற்படுகிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இறைவார்த்தை சொல்லுகிறபடி, ஏனெனில் பலர் வருவதும் போவதுமா இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. 2த்தையுமே சொல்றார். சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை, ஓய்வு எடுப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் இல்லை. இது 2 தான் பிரச்சனைன்னு நான் சொன்னேன் இல்லையா? தயவு செய்து உங்கள் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுங்கள். சரியான நேரத்தில் தூங்கி ஓய்வெடுங்கள். அதன் வழியாய் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். பணம் சம்பாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. சொத்து சுகம் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உடல் நல குறைபாடு ஏற்பட்டால் பணமோ சொத்தோ செல்வங்களோ இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் உடல் நலனில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதையும் இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுவது நன்மை செய்வதற்காகவே. நன்மை செய்யலை அப்படின்னா இந்த நாளே நமக்கு வீண் தான். இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். பாருங்க, ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கிற மக்களின் மீது ஆண்டவர் பரிவு கொண்டார். அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முன் வருகிறார். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் இந்த இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நன்மை செய்வதற்கு, பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும்.
இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்கிறார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்கிற திருப்பாடல் 23 தியானித்தவர்களாய் இந்த நாளின் நல்ல ஆசிரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.